இஸ்லாமிய வானொலி நாடகம் அலட்சியம். எழுத்து தில்மிஸ். அலட்சியம் இஸ்லாமிய வானொலி நாடகம். சைதோன், உன்னோட போன் ரொம்ப நேரமா அலறுது பாரு. எடுத்துதான் பேச. மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குல்ல. மத்தவங்களுக்கா இல்ல உனக்கா? ஆமா, எனக்கு தான். எடுத்து பேசு. இத்தனை தடவை போன் பண்றாங்கல்ல, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. முக்கியமா இருந்தா மறுபடியும் கூப்பிடுவாங்கக்கா. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நீ போனை எடுத்தா தானே பேசுறதுக்கு. வேலையா இருக்கேன்ல, பார்த்தா தெரியல. தெரியுது, இருந்தாலும் இத்தனை தடவை போன் வருது. எடுத்து பேசுறதுல என்ன தப்பு? நீ ஒன்னும் போனு கூட எடுத்து பேச முடியாத அளவுல முக்கியமான வேலையெல்லாம் இல்ல. அப்புறம் போன் பண்ணி பேசுறேன். அப்போ நான் உனக்கு போன் பண்ணும் போதும் இந்த மாதிரி தான் செய்யற. அதனாலதான் நீ பெரும்பாலும் லேஸ்ல போன் எடுக்கிறது இல்ல. கண்டுபிடிச்சிட்டாலே இவ. நீ பாத்தியா? என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுற. ஒழுங்கா பேசு. இப்ப பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்க எதுக்கு போன் பாய்க்கணும்? அது ஏன் சுக்காலா? உனக்கு என்ன? என்ன போன் பாய்க்க வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? உன் போனையா நான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன்? இல்ல நீ எனக்கு போன் வாங்கி கொடுத்தியா? தோ பாரு, உன் போனு தான், உன் காசு தான். யாருக்காலையும் உனக்கு எடுக்க பிடிக்கலனா யாருக்கும் உன் நம்பரை கொடுக்காத. அப்ப யாரும் உனக்கு போன் பண்ண மாட்டாங்க. என் போன் ஏன் இஷ்டம். உனக்கு ஆக வேண்டியது என்ன? போய் உன் வேலையை பாரு போ. உனக்கு போன் பண்றவங்களுக்கு உன்னால பிரஷர் தலைக்கு ஏறி ஸ்ட்ரெஸ் ஆயிரும். பல முறை எனக்கே அப்படி ஆயிருக்கு. அப்ப ஏன் எனக்கு கால் பண்ற? என்ன செய்யறது, ஒன்னா வேலை செய்யறோமே. வேலை விஷயமா சில நேரங்கள்ல கால் பண்ணி தானே ஆக வேண்டியதா இருக்கு. யாரும் கால் பண்ணா உடனே எடுத்து பதில் சொல்லணும்னு சட்டமா என்ன? எனக்கு எப்ப எடுக்கணும்னு தோணுதோ நான் அப்ப எடுத்து பேசுவேன். என்ன ஒரு எகத்தாலும் உனக்கு. அடுத்தவங்கள நீ எவ்வளவு அலட்சியப்படுத்துற நீ. உன்னோட இந்த செயல்னால அடுத்தவங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க தெரியுமா? அப்படின்னா போய் நல்லா சைக்காட்ரியா பார்க்க வேண்டியது தானே. சைக்கோ கிட்ட பேசினா அங்கதான் போகணும். அல்லாஹூ, நீ போனை எடுக்காம போ. ஆனா தயவு செய்து சைலண்ட் மோட்லயாவது போடு. எங்களை நிம்மதியா வேலையை செய்ய விடு. சைதோன், இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இன்னும் எழுந்திருக்காம இருக்க? லீவு எதுவும் எடுத்திருக்கியா? இல்லங்க, லீவெல்லாம் ஒன்னும் இல்ல. சரி, என்னன்னு தெரியல. உடனே எல்லாம் ஒரே வலியா இருக்கு. தலையும் முசு முசுன்னு எறும்பு ஊடுற மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு ஒரு ஈயல் போட போறேன். ஈயலா? இதுக்கெல்லாம ஈயல் எடுப்பாங்க? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலோ இல்ல கிளினிக்கோ போ. சரி, முதல்ல எழுந்து தொழு. நானும் சூறாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். பஜர் வக்து முடிஞ்சிட போகுது. சரிங்க. ஆமா, உன்னோட பிரஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால், இனிப்பு நீர் மாத்திரை எல்லாம் சரியா சாப்பிடுறியா? எப்பவாவது சாப்பிடுவேன். எப்பவாவது சாப்பிடுவியா? நீ என்ன சின்ன பிள்ளையா? இவ்வளவு அலட்சியமாவா இருப்பாங்க? இந்த மாதிரி விஷயத்துல நம்ம உடல் நலத்துல நாமளே அக்கறை காட்டலன்னா எப்படி செய்தோம்? அதான் வெந்தய தண்ணி, மல்லி தண்ணி, சீரக தண்ணி எல்லாம் குடிக்கிறேன்னு. பத்தாதா? நீ என்ன முறையான சித்த மருத்துவர்கிட்டயா வைத்தியம் பாக்குற? சமூக வலைத்தளங்கள்ல பார்த்து கண்டதையும் அளவு தெரியாம அவிச்சு குடிக்கிற. எந்த ஒரு மருந்தா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. எதை எவ்வளவு சேர்க்கணும், எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கணும், எந்த அளவு எத்தனை தடவை குடிக்கணும்னு நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறது இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். காலங்காத்தாலே ஆரம்பிக்காதீங்க. இதுதான் உன்னோட பிரச்சனை. ஏதாவது நல்லது சொன்னா உனக்கு பிடிக்காது. உன் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன். மருந்து சாப்பிடலன்னா நோய் எப்படி சரியாகும் செய்தோன்? எங்க மனிதனுக்கு நோய் கொடுக்கறது அந்த அல்லாஹ் தானே. அத குணப்படுத்துறதும் அவன் தானே. வெறுமனே மருந்து மாத்திரையிலையா குணமாகுது? அதுக்கு அவனோட நாட்டம் வேண்டாமா? ஆமா, அதெல்லாம் சரிதான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன? வருமுன் காப்போம் அப்படிங்கறது தான் இஸ்லாத்தோட தாரக மந்திரம். எந்த ஒன்னையும் வந்த பிறகு பாத்துக்கலான்ற அலட்சிய போக்கு இஸ்லாத்தில் இல்லவே இல்ல. பல நோய்களுக்கு அடிப்படை காரணம் நம்ம உடல் சார்ந்த தேவைகளை கருத்துல கொள்ளாம உடலை வருத்தி கொள்றதுதான். எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்ம உடலை நாமளே வருத்திக்க கூடாது. இப்ப அப்படி என்ன நான் உடலை வருத்திக்கிட்டேன்? பாரு, கண்ட நேரங்கள்ல கண்டதையும் திங்கிறது. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை கட்டுறது இல்ல. இதெல்லாம் எந்த சீக்கம் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றது.
அது போல தக்க காரணம் இல்லாம சாப்பிடாம இருக்கிறது, நேரம் தவறி சாப்பிடுறது, தூங்காம ராத்திரி ரொம்ப நேரமா போன் பாக்குறது, இந்த மாதிரி எல்லா செயலுக்கும் இந்த செய்தி பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு மருத்துவ உலகம் பசிக்கும் போது சாப்பிடாம போதுமான தூக்கம் இல்லாம இருக்கிறது தான் பல நோய்களுக்கு காரணம் அப்படின்னு பட்டியலிடுது. இந்த ரெண்டுலயும் மனுஷன் கவனம் செலுத்தினா நோய்கள் அண்டாம வாழ வழிவகுக்கும் அப்படிங்குது. அதான் சீக்கு வந்துருச்சுல, அப்புறம் ஏன் இப்ப சொல்றீங்க? சீக்கு வந்த பிறகு அதுக்கான முறையான மருந்து எடுத்துக்கணும். இப்படி அலட்சியமா இருக்கிறது இல்ல. எல்லாம் எனக்கு தெரியுங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தான். தெரிஞ்சும் பல பேர் இன்னும் அலட்சியமா இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன ஆச்சரியமா இருக்கு? ஆச்சரியம்தான். தப்ப நாம செஞ்சுட்டு அல்லாஹ் மேல பழிபடக்கூடாது. அவன் தான் சீக்கு கொடுத்தாண்டு. அப்போ அல்லாவோட நாட்டம் இல்லாமலா சீக்கு வருது? நோயை கொடுக்கறதும் அவன் தான், அதுக்கு நிவாரணம் அளிக்கிறதும் அவன் தான். இருந்தாலும் நாமெல்லாம் நோயை தேடி போக கூடாது. நோயின்னு வந்துட்டா அதுக்கான சிகிச்சை செஞ்சு மருந்து மாத்திரைகள் சாப்பிடணுமே தவிர இப்படி வாக்குவாதம் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? நல்லதுக்கு தான் சொல்றேன். நாளைக்கு கஷ்டப்பட போறது நீ தான், அத புரிஞ்சுக்கோ. புரியுது புரியுது. சரி, எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். நீ உடம்ப பாத்துக்கோ. எதுவும் தேவைன்னா போன் பண்ணு. நான் ஆபீஸ் பண்ணதும் போன் பண்றேன். போன் பண்ணா எடுத்து பேசு, சரியா? சரிங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க பாஸ். அது ஒண்ணும் இல்ல, வர திங்கட்கிழமை மீட்டிங் இருக்கு. புது புங்கரா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரையும் பாக்கணுமா. அதோட இந்த வளர்ந்துற மீட்டிங் அவர் தான் சேர் பண்ண போறாரு. ஓ சரிங்க பாஸ். அதான் ஆபீஸ் வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் அப்டேட் பண்ணி இருக்கீங்களே. ஆமா, போன மாசம் மீட்டிங்ல யாரு மினிட் மெஷர் எடுத்தது? நீங்களா இல்ல சைதுனா? நான் இல்ல சார், ஜைதுன் தான் நினைக்கிறேன். சைதுன் தானே? எனக்கு அப்படித்தான் ஞாபகம் இருக்கு. வாட்ஸ்அப் மெசேஜ மத்த எல்லாரும் பாத்துட்டாங்க. ஆனா சைதுன் மட்டும் இன்னும் பாக்கல. புளூட்டுக்கும் இல்ல. அப்படியா சார்? கால் பண்ணி பாத்தீங்களா? நிறைய தடவை கால் பண்ணி பாத்துட்டேன், எடுக்கல. திங்கக்கிழமை மினிட் மெஷர் ரெடியா இருக்கணும். காலையில 9 மணிக்கு மீட்டிங். பர்சனலாவும் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், ஒன்னும் பதில் வரல. உங்க கிளைக்கு தானே, அதான் உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன். இல்லங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது. சரி, பரவாயில்ல. ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க சார். எதுக்கு நீங்க சைதுனுக்கு கால் பண்ணி பாருங்க. எடுத்த விஷயத்தை சொல்லி மினிட்டே ரெடி பண்ண சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்றேன் சார். ஓகே, தேங்க்ஸ். அப்ப நான் வச்சிடறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இவனால எத்தனை பேருக்கு பிரச்சனை. பாஸ் போன் பண்ணியே எடுக்கல, நாம போன் பண்ண எங்க எடுக்க போறா? எதுக்கும் போன் பண்ணி பாப்போம். இதோட 6 தடவை போன் பண்ணிட்டேன், எடுத்த பாடில்ல. ஜெய்பூன், சைத்துன் வந்துட்டாங்களா? மணி 8 ஆச்சு. அவங்க எப்போதும் 9 மணிக்கு தான் சார் வருவாங்க. அதுவும் இல்லாம அவங்க வீடு தூரம் வேற. சரி, வந்துட்டா என்ன பார்க்க சொல்லுங்க. சரிங்க சார். வலைக்கும் சலாம். அப்படிங்களா சார்? சரி, நல்லது. சரி, ஓகே ஓகே. 2 மணிக்கா? சரி சார், வச்சுக்கலாம் சார். ஓகே சார். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் பாஸ். மார்னிங். நீங்க என்ன ஆபீஸ்ல வந்து பாருங்க. in 2 minutes, ஓகே? ஓகே ஓகே பாஸ். ஓ, மீட்டிங் 2 மணிக்கு போஸ்ட்போனா? ஏய், பாஸ் ஏன் மொசடு மாதிரி இருக்கிறாரு காலையிலேயே? நீ எதுவும் போட்டு கொடுத்துட்டியா? ஏன், எனக்கு வேற வேலை இல்ல. பாஸ் உன்னை கூப்பிட்டார்ல, போய் பாரு. ஆமால. அஸ்ஸலாமு அலைக்கும் பாஸ். வர சொன்னீங்களே. வலைக்கும் சலாம். ஆமா, உங்க போனுக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்லையே சார், நல்லா தானே இருந்துச்சு. ஏன் சார்? உங்களுக்கு எத்தனை தடவை போன் பண்றது? குரூப்ல இன்னைக்கு மீட்டிங் மெசேஜ் போட்டேன், பாத்தீங்களா? அல்லாவே, அப்படியா சார்? நான் பார்க்கல சார். நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க, இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றது? இல்ல சார், சாட்டர்டே சண்டே லீவு நாள், அதான் சார் பார்க்கல. என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காலையில மீட்டிங் தெரியுமா? அல்லாவே, அப்படியா? ஆமா, நீங்க தான் இந்த தடவை மினிட் ரெடி பண்ணணும். ஆமா சார். இப்ப என்ன சார் செய்யறது? என்ன கேக்குறீங்களா? போங்க, போய் சட்டை போட்டு மினிட் ரெடி பண்ணுங்க. மீட்டிங் 2 மணிக்கு போஸ்ட்போன், தெரியுமா? அப்பா, அல்ஹம்துலில்லாஹ், நல்லதா போச்சு. சரிங்க பாஸ், நான் ரெடி பண்ணிடுறேன். You may go now. Get it done before 2. Sure sir.
என்னாச்சு? ஏன் உன் மூஞ்சி இத்தனை கோணலா இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலலா. என்ன உனக்கு புரியல? உலகம் தொழில்நுட்பத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குதான். போன் நமக்கு அவசியம் தான், அதனால நிறைய நன்மைகளும் இருக்குதான். அதுக்காக எந்த நேரமும் போன் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? யாரு கூப்பிடுறா, யாரு மெசேஜ் அனுப்புறான்னு பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? வேற வேலை விட்டு இல்ல. அப்படி இல்ல ஜெய்தோன், போன் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறது இன்னைக்கு அது ஒரு தவிர்க்க முடியாத தொடர்பு சாதனமா ஆயிருச்சு. ஒரு காலத்துல பேஜர் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எதுக்கு? தொடர்பு கொள்றதுக்கு. அப்புறம் கம்பெனிங்கள்ல, ஆபீஸ்ல, இப்படி எல்லா இடங்கள்லயும் இமெயில், மின் அஞ்சல் மூலமா தகவல் பரிமாற்றம் நடந்துச்சு. காலங்கள் மாற மாற, தொழில்நுட்பம் வளர வளர பல தொடர்பு சாதனங்களும் செயலிகளும் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆமா, யார் இல்லன்னா அதுக்குன்னு அதுலயே எந்த நேரமும் மூழ்கிட்டே இருக்க முடியுமா? அப்படி இல்ல. பின்ன எப்படி? நம்ம எதுக்கு போன் பயன்படுத்துறோம்? நாம மத்தவங்களுக்கும் மத்தவங்க நம்மளையும் தொடர்பு கொள்றதுக்கு தானே. இதுதானே அடிப்படை போனோட பயன்பாடு. அப்படி தொடர்பு கொள்றவங்களுக்கும் நாம பதில் சொல்லணும்ல. அதுதானே நம்ம அவங்களுக்கு கொடுக்கற மரியாதை. போன் எடுக்காததெல்லாம் மரியாதை குறைவு. பின்ன மத்தவங்களை அலட்சியப்படுத்துறது மரியாதை குறைவு இல்லையா? என்னமோ போ, எனக்கு அப்படி ஒண்ணு மரியாதை குறைவாவும் அலட்சியமாவும் தோணல. சரி சரி, எனக்கு வேலை கிடக்கு, அப்புறம் பேசலாம். அல்லாஹ், 18 மிஸ்டு கால். யாரு? என்ன செய்தோன்? ஏன் பதற்றமா இருக்க? என்னாச்சு? யாருன்னு தெரியல, கால் வந்திருக்கு. என் வீட்டுக்காரரும் போன் பண்ணிருக்கிறாருக்கா. நான் பாக்கல. திரும்ப கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. புது நம்பர்ல இருந்து வேற 2-3 கால் வந்திருக்கு. சரி சரி, பதட்டப்படாத, நிதானமா கால் பண்ணு. ஹலோ. Mana? Ya Allah, hospital. Ya, saya datang sekarang. என்னாச்சு? அக்கா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? அல்லாஹ். ஹாஸ்பிடல்ல எமர்ஜென்சில அட்மிட் பண்ணிருக்காங்களா? எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் கூட வரியா? சரி சரி, பயப்படாத, நானும் வரேன். வா வா போலாம், சீக்கிரம் வா. அல்லாஹ், ஏன் இப்படி சோதிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னாச்சு? ஏன் அலற ஜெய்தோன்? அக்கா, அவரு மவுத் ஆயிட்டாரு. எப்படி? இன்னைக்கு ஹாஃப் டே எடுத்துக்கிட்டு பைக்ல வீட்டுக்கு வர வழியில எனக்கு கால் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாருக்கா. நான் எடுக்கல. போன் பண்ணிக்கிட்டே பைக் ஓட்டுனதுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போலீஸ்காரங்க விபத்தை நேர்ல பார்த்தவங்க சொன்னதா சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு நிறைய தடவை கால் பண்ணிருக்காங்க. அல்லாஹ், என்ன இது சோதனையா இருக்கு? தலையில ரொம்ப அடியா, சிகிச்சை பயன் இல்லாம உயிர் போயிருச்சாக்கா. பொறுமையா இருமா, பொறுமையா இரு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் என் கணவர் மவுத்துக்கு காரணமாயிட்டேன். என்னோட அலட்சிய போக்குனால் என் கணவரோட உயிர் பறி போயிருச்சு. என்னங்க என்னங்க என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. யா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். நேயர்களே, இதுவரை தில்மிஸ் எழுதிய அலட்சியம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் சஸ்ரின் சுல்தான், சைட் நசீர், ரஷிதா பேகம் மற்றும் இப்ராஹிம் அப்துல் வஹாப் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி, #பெர்ஞாரான் ஜாக்கிம்.